யாக்கோபு 2:26 நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 2:26 வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 2:26. ஆமா, நானே இதுல உட்காந்துக்கிறேன். முக்கியப்படுத்தி சொல்லுகிற வார்த்தைனா ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. இரண்டாவது யூதா 2வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. யூதா புஸ்தகம் 1:19 எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடு யூதா புஸ்தகம், யூதா நிருபம் 1:19. இவர்கள் இருந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாலும் ஆவி இல்லாதவர்களுமாமே. ஆவி இல்லாதவர்களுமாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, ஆவி இல்லாத சரீரம் எப்படி இருக்குதுங்க? செத்ததா இருக்குதா. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறதா. அப்போ இந்த நாட்கள்ல தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னா தேவனுடைய ஆவி வேணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி வேணும். வசனம் சொல்லுது, வார்த்தையோ கொண்டுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நான் இந்த வேத புஸ்தகம் முழுதும் நான் படிச்சிருந்தாலும் இந்த வேதம்லாம் தேவன் ஆவியினாலதான் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தையை நான் போயிட்டு அந்த இடத்துல என்னுடைய ஆவி இல்லாத இந்த வெறும் வார்த்தையை மாத்திரம் நான் சொன்னேன்னா அந்த இடத்துல என்ன இல்லை, கிரியை இருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு சபை அந்த நிலைமையில போய்கொண்டிருக்குது. அல்லேலூயா. என்ன இல்ல? ஆவி இல்ல. ஆவி இல்ல. நம்மளுக்கு என்ன வேணும்? ஆவி வேணும். ஆவி இல்லாம நம்ம இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. யாருடைய ஆவி? பரிசுத்த ஆவி வேணும். அப்போ பரிசுத்த ஆவி இல்லாத சரீரம் எப்படி இருக்குது? செத்ததா. நாம எல்லாரும் யாருடைய சரீரமா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள யாருடைய ஆவி வேணும்? கிறிஸ்துவின் ஆவி வேணும். அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி யோவான் 4:23-24 வாசிக்கிறோம். அதை விட்டுருங்க. 1 கொரிந்தியர் 14:15 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுபடுவேன், கருத்தோடு பாடுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன். இத பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா, நீங்க வெறும் ஆவியில மாத்திரம் ஜெபிச்சீங்கன்னா கல்லாதவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற இதுக்குதான் இந்த வசனத்தை குறிப்பிட்டு பேசுறாரு. ஆனா இந்த வசனத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்றோம் அப்படின்னா, அப்ப கூட இவர் என்ன சொன்னா, ஆவியை தான் சேர்க்கிறாரு தவிர நான் வெறும் கருத்தோடு பாடுவேன்னு சொல்லல. நான் என்ன சொல்றாரு? ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் நான் பாடுவேன் அப்படின்ற. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ தேவனுடைய ஆவியை முக்கியப்படுத்தி தான் பேசுறாரு. அல்லேலூயா. அப்போ தேவ ஆவி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. ஆகையால இந்த நாள்ல நமக்கு யார் வேணும் அப்படின்னா, தேவனுடைய ஆவியானவர் வேண்டும். அல்லேலூயா. ஆனா இந்த நாள்ல இல்லைன்னா செத்ததா இருக்கும். சபை எப்படி இருக்கும்? செத்ததா இருக்கும். இந்த நாள்ல நம்ம கேட்டோம், எல்லாருடைய விண்ணப்பங்களையும் என்ன பண்ணோம்? நம்ம கேட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரங்கள் இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பங்கள் இருக்கு. ஒருத்தர் பிசாசின் கிரியை குறிச்சு சொன்னாங்க, ஒருத்தர் வாலிப பிள்ளைகளை குறிச்சு சொன்னாங்க, ஒருத்தர் விக்கிரக ஆராதனை குறிச்சு சொன்னாங்க, ஒருத்தர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி சொன்னாங்க. ஆனா எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன தேவை? நமக்கு ஆவி தேவை. இந்த நாள்ல ஆவி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்போ ஆவி தேவைன்னா என்ன தேவை அப்படின்னா, ஜெபம் தேவை. அல்லேலூயா. நமக்கு ஆவி தேவைன்னா என்ன தேவை? ஜெபம் தேவை. ஜெபம் இல்லாமல் ஆவியை நாம் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜெப கூட்டத்தை கூட முதல் வைக்கும் போது என்ன வசனத்தை இந்த ஜெப கூட்டத்துக்கு வச்சனா, அப்போஸ்தலர் 1:5 வச்சேன். அல்லேலூயா. அதுல என்ன பாருங்க, அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. முதல் இந்த ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது
நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எங்க காத்திருங்கள்? எருசலேம்ல காத்திருங்க. எதுக்காக காத்திருங்க? அந்த வார்த்தை யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. நான் மரிச்சிட்டேன் பா சிலுவையில, நான் உயிர் தெழுந்துட்டேன், நான் இப்ப எங்க போறேன்? பரலோகத்துக்கு போறேன். ஆனா நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம், பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி நீங்க எங்க காத்திருங்க? எருசலேம்ல காத்திருங்க. எதுக்கு? சீஷர்கள் ஆவியில பலப்படும்படியாக. அல்லேலூயா. பிதாவின் வாக்கு வரும், பரிசுத்த ஆவியை நான் தருவேன்னு சொல்லி இயேசு சொன்னாரு. யோவான் சாணகன் சொல்றாரு, நானும் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் என்ன பண்றாரு? வரப்போறாரு. அவர் உங்க அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கினினாலும் பரிசுத்த ஆவியினாலும் யார் ஞானஸ்தானம் கொடுப்பார்? தேவன் நமக்கு கொடுப்பாரு. அந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எருசலேம்ல போய் என்ன பண்ணுங்க? காத்திருங்கன்றார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காத்திருக்கிறதே இல்ல. அல்லேலூயா. உண்மையாக என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய வைராக்கியம் என்னன்னா, இனி நான் இப்படி ஊழியம் செய்யவே கூடாது. அல்லேலூயா. நான் உங்க சமூகத்துல காத்து இருக்கணும். நீங்க கொடுக்கிற ஒரு சிறு வார்த்தையா இருந்தா அதுதான் நான் சொல்லணும், தேவையில்லாத அதிகம் பேசக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் என்னுடைய வைராக்கியம். அப்போ நான் என்ன பண்ணீங்க? ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க காத்து இல்லாம ஊழியத்துக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல காத்து இருந்துதான் தேவனுடைய வார்த்தை படிக்கணும். நான் நினைச்சேன், சரி ஆண்டவர் கிருபையினால ஏதோ நம்ம போனா நம்ம வாயில வார்த்தையை கொடுப்பாரு, அதை நம்ம பேசிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி முடியாது. நீ தேவ சமூகத்துல காத்து இருந்தா தான் முடியும். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல காத்து இல்லாம உன் வாழ்க்கையிலே ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு ஜெபம் இல்லாம உங்க வாழ்க்கை இருக்கவே கூடாது. எந்த காரியத்திலும் ஜெபம் இல்லாம நீங்க வெளியே கூட போக கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கிற காலமா இது இருக்குது. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கைக்கு ஆவி வேணும்னா முதலாவது ஜெபம் வேணும். அல்லேலூயா. ஆவி வேணும்னா ஜெபம் வேணும். இந்த ஜெபம் இல்லாம நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல முதலாவது காத்து இருக்கணும். அதுக்கு அடுத்ததுதான் நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை போய் சொல்லணும். இல்ல எனக்கு ஆண்டவர் கிருபையினால் ரட்சித்துட்டாரு, நான் அதனால கிருபையா நான் போய் பேசிடுவேன், அந்த கதை வேலைக்கே ஆவார். அல்லேலூயா. அதனால ஆவியோட விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோட விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம இப்போ அதுல வந்து ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசலாம். மத்தேயு புஸ்தகத்துல ஒரு அற்புதங்கள் தேவன் ஒரு அற்புதம் செய்யறாரு. என்ன செய்யறாரு பாருங்க. மத்தேயு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமா, குஷ்டரோகி இறங்கி வராரு. அதுக்கு முன்பாக ஒரு திமிர்வாதக்காரன் ஒருத்தனை வச்சு அது 9ஆம் அதிகாரத்துல வருது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல வருது. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் மத்தேயு 9ஆம் அதிகாரம். அவன் படுக்கையிலே கிடந்த திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, இதன்கொள் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றாரா? இப்போ இதே சம்பவம் எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா மார்க் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. எதுல அறிந்து? ஆவியில் அறிந்து. அதுதான் நான் சொன்னேன். இயேசு என்ன பண்றாருன்னா, இதுக்கு நம்மளுக்கு ஏன் இந்த வார்த்தையில இன்னைக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்துல நம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம் பிள்ளைகள் எல்லாரும் யாரை போலதான் இருக்கிறோம்? அவரை போலதான் இருக்கிறோம். இயேசுவை போலதான் இருக்கிறோம். ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஆவியில அறிந்து. ஏன் இயேசு ஆவியில அறிகிறார்னா, இயேசு எல்லா காரியங்களும் பிதாவின் ஆவியோடு தான் செஞ்சாரு. அல்லேலூயா. அவர் ராம் முழுவதும் மலை மேல ஏறி ஜெபம் பண்ணாரு. அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாரு. இந்த சுவிசேஷ புத்தகத்துல நிறைய அற்புதங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த அற்புதங்களுக்கு மேலாக இயேசு காத்திருந்த ஜெபத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஜெபம் செய்துதான் இந்த அற்புதங்களை கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. ஜெபம் செய்யாம அவருடைய வாழ்க்கையில இந்த அற்புதங்களை கர்த்தர் செய்யவே இல்லை. ஒரு இடத்துல லாசரு உயிரோட எழுப்புறதுக்கு சொல்றாரு.
ஆண்டவர் அந்த லாசரு மறிச்சிட்டாங்க, வெயிட் பண்ணு அப்படின்றாரு. 2 நாள் ஆகி அங்கதான் இருக்கிறாரு. ஆனா அதுக்கு அடுத்தது போறாரு. ஏன்? பிதாவின் சித்தம் அந்த இடத்துல வர வரைக்கும். அப்போ பிதாவோடு கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு இயேசுவுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல கனெக்ஷனே இல்லை. அல்லேலூயா. கனெக்ஷனே இல்லாம நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்னு வந்துட்டாங்க. வந்து என்ன பண்றாங்க? அங்க பார்த்தா இந்த மாதிரி தான் நடக்கும். கூச்சல் நடக்கும், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் குழப்பம் நடக்கும், ஒருத்தர் வாக்குவாதம் நடக்கும், பிடிவாதம் நடக்கும். அப்போ என்ன ஆகுது? நமக்குள்ள என்ன இல்ல? ஆவி இல்ல. அல்லேலூயா. என்ன இல்ல? ஆவி இல்ல, ஜெபம் இல்ல. அதுக்கு முன்பாக காத்திருந்து மணிக்கணக்கா நம்ம ஜெபிக்கிறது இல்ல. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறது ஏதோ வந்தோம் கொஞ்ச நேரம் இல்ல, நம்ம காத்திருந்து இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவருடைய ஆவியோடு தான் இந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு அப்படிதான் செஞ்சார். அல்லேலூயா. இயேசு எப்படி செஞ்சாரு? ஆவியோடு தான் செஞ்சாரு. அது என்ன பண்ணுவார்? அவர் தம்முடைய ஆவியில அறிந்து என்ன அறிந்தாருன்னா, அவங்க சொல்றாங்க இவர் பாவங்களை இவர் மன்னிக்கிறாரு, இவருக்கு எங்க அதிகாரம் வந்தது? தேவன் ஒருவனுக்கு தானே அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க இருதயத்துல சிந்திக்கிறாங்க. இந்த வார்த்தையை வெளிப்படையா சொல்ல, இருதயத்துல சிந்திக்கிறாங்க. இவங்க சிந்தனைய அவர் ஆவியில அறிந்து கொள்றாரு. அல்லேலூயா. ஒருத்தருடைய சிந்தனையை எதுல அறிந்து கொள்ள முடியும்னா ஆவியில அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடு. இப்போ உங்க சிந்தனை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க சிந்தனை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் தெரியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்தாருன்னா யார் யார் சிந்தனை எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. எனக்கு இல்ல, கேட்கிற உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். ஏனென்றால் அன்னைக்கு பேதுரு அப்போஸ்தலருடைய பாதத்தை எல்லாத்தையும் விட்டு போடும்போது 2 கணவன் அதாவது ஒரு கணவன் மனைவி வந்து அனனியா சப்பீரால் வந்து பொய் சொன்னாங்க. அது சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீ பொய் சொன்னியா சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மத்தியில யாரு இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அந்த இடத்துல போய் வெறும் வார்த்தை தான் சொல்லிட்டு வரும். கர்த்தர் விரும்புறாரு தான், நீ போய் எல்லாத்தையும் சுவிசேஷம் சொல்லுன்னு தான் சொல்றாரு. ஆனா அது எப்படி சொல்லணும்னா ஆவியோடு உண்மையோடு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 நம்ம வாசிக்க. 23-24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். இதுல என்ன கேக்குது? உண்மையாய் தொழுது கொள்கிறவன் பிதாவை எதோடு சொல்லுமா? ஆவியோடு. அப்ப என்ன தேவன் விரும்புறாரு அப்படின்னா உண்மையை விரும்புறாரு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல என்ன விரும்புறாரு? உண்மையை. மாய்மாலத்தை தேவன் விரும்பல. அல்லேலூயா. உண்மையை தான் விரும்புறாரு. நான் இன்னைக்கு தேவ சமூகம் உட்காந்து பலவிதமா வேஷம் போட்டுருவேன், நான் ஜெபிக்கிறவன், நான் அப்படி பண்றேன்னு சொல்லி. ஆனா என் அந்தரங்க வாழ்க்கை யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அப்ப என் உண்மையை அவர் பாக்குறாரு. நான் உங்களுக்கு முன்பாக நான் உண்மையா சொல்றேன், ஆமா சிஸ்டர், எனக்குள்ள ஒரு பலவீனங்கள், நான் இன்னும் ஜெபிக்கல, நான் இன்னும் ஜெபம் பண்ண போறேன், கர்த்தருக்காக நான் நிக்க போறேன் அப்படின்னும் போது தேவன் அதை பாக்குறாரு. அல்லேலூயா. அதுக்கு தேவையான பலனை தேவன் எனக்கு கொடுப்பாரு. அதை மனுஷர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. உங்க உண்மையை கர்த்தர் பாக்குறாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை இல்லாம தேவனிடத்துல பிரியமா இருக்கவே கூடாது, கூட முடியாது. ஏன்னா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் உண்மை இல்லாதவராக நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன். அப்போ நம்ம அந்தரங்க வாழ்க்கையும் தேவனுக்கு தெரியும். நான் மனுஷன்கிட்ட மேலோட்டமா என்ன பண்ணுவேன்? மறைச்சிடுவேன். ஆனா கர்த்தரிடத்துல என்னால என்ன பண்ண முடியாது? மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முதலாவது என்ன வேணும்? ஜெபம் வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன சொல்லி அந்த வசனத்துல நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை இழுத்து பறப்பார்கள் சொல்லி. அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நம் புது பலனை ஒவ்வொரு நாளும் நம்ம அடையணும். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். மஞ்சு வந்து ஒரு சொப்பனம் கண்டு என்ன சொன்னிச்சு, நம்மள யாரும் தீவிரவாத கூட்டம் வந்து வலிச்சுது, திடீர்னு இவங்களெல்லாம் இது பண்ணிச்சு, இவர் ஏதோ ஒரு நான் போய் ஒரு பேப்பர் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்புறம் நான் வரத்துக்குள்ளே நான் போனேன். அப்போ அக்கினி இறங்கி அங்கே இருக்கிற தீவிரவாதிகள்லாம் சுட்டிச்சு அப்படின்னு. அல்லேலூயா. உண்மை சந்தோஷம் தான். அது ஒரு தேவனுடைய வார்த்தையாக கூட இருக்கலாம். சரி, நான் போய் இன்னும் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன், அக்கினி வந்து இவங்களை எரிச்சிடான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ நான் உண்மையாகவே ஆண்டவர் சமூகத்தில் நான் மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்தை செய்த ஒருத்தரும் தேவ சமூகத்தை காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒரு சுமக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க குற்றப்படுத்தணும். அல்லேலூயா. ஒருத்தர் தவறு பண்ண அதுல இருந்து அவங்க சீர்படுத்தி வருத்துக்கு தேவ பிள்ளைகள் உதவி செய்யும். அல்லேலூயா. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு குற்றப்படுத்தவே கூடாது யாரும். அல்லேலூயா. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும், அவங்க தூக்கி விடணும். இனி கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்கள் பிறர் தவறுகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் தவறுகளை யார் மன்னிப்பாங்க? பிதாவானவர் மன்னிப்பார்னு வேதவசனம். யாரையும் நீ மன்னிக்காதுன்னு சொல்லி இல்ல. அல்லேலூயா. யாரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, 7-7 தடவை உன் தவறு செய்தாலும் அவன் என்ன பண்ணு? மன்னிக்கின்றது. அப்போ மன்னிக்காத
தேவ பிள்ளைங்க இன்னைக்கு ஊழியம் செஞ்சா அப்போ தேவ பிள்ளைங்களே இப்படி இருந்தா அப்போ புறஜாதிங்க எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களுக்கே ஒரு ஆண்டவருடைய ஒரு அன்பு இல்லைன்னா அப்போ புறஜாதிங்க இதை விட அதிகமாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. மன்னிக்கணும். யாராவது தவறு செய்தா மன்னிக்கணும். கர்த்தர் மன்னிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு மன்னிப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா இயேசு சொன்னார், உங்கள் பாவங்களை நான் மன்னித்தேனே, அப்ப நீங்க பிற தவறுகளை என்ன பண்ணக்கூடாது, மன்னிக்க கூடாதா அப்படின்ற. அப்ப முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எளிமையா கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தா இயேசு அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வராரு. அந்த அற்புதங்களுக்கு பின்னாடிலாம் அவர் பிதாவோடு காத்திருந்த ஒரு ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அந்த ரகசியம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் அற்புதங்களை அவர் ஊழியத்துல செய்தார். யார் ஊழியத்துல? இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய ஊழியத்திலும் அற்புதங்கள் நடக்குது. அதுக்கு நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நாம் ஆவியோடு வரணும். அல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம் செத்தது, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நான் வெறும் வார்த்தையை மட்டும், எனக்கு வேதத்துல 1000 வசனம் தெரியும், அதனால இந்த வார்த்தையை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டு போயிடலாம். அதுல என்ன இல்லை? கேட்கிற உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பேசுறது எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால நம்ம தேவ சமூகத்துல கூடிய மட்டும் காத்திருப்போம். நம் குடும்பத்துக்காக காத்திருப்போம். நீங்க ஊழியத்துக்கு காத்திருந்தா கூட பரவாயில்ல, உங்க குடும்பத்துக்காக நீங்க காத்திருங்க. அல்லேலூயா. குடும்பத்துக்காக காத்திருங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அதிகமா ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் வைங்க. ரெண்டாவது, அவருடைய ஆவியினால ஆண்டவர் ஒரு சிறு வார்த்தைகள் உணர்த்தினா கூட அதை ஜெபத்தோட போய் கர்த்தருக்காக வல்லமையா செய்யுங்க. அல்லேலூயா. செஞ்சு ஆண்டவர் நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த வார்த்தைக்காக சோத்திரம் பண்ணலாம்.